நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் 12 ராசிக்காரர்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். இந்த நாளுக்கான பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். 3/6/2026 வைகாசி மாதம் 20ஆம் நாள் ஸ்ரீ பராபவ வருடம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தை நமஸ்கரிப்பது தினம்தோறும் திதி வார யோக கரண நட்சத்திரத்தை ஆத்மார்த்தமாக மனதார அந்த தேவதைகளை நம்பி வழிபட்டு வந்தால், நமஸ்கரித்தால் அனுகூலம் அந்தந்த தினத்திற்கு ஏற்றபடி கிடைக்கும். சூரிய உதயம் காலை 5:52க்கு, கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று இரவு 8:23 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று முழுவதும் பூராடம். நாமயோகம் இன்று காலை 7:58 வரை சுபம், பின்பு சுப்ரம். கரணம் இன்று காலை 7:31 வரை வணிசை, பின்பு இரவு 8:23 வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று முழுவதும் ரோகிணி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயத்திற்கு முன்னதாக எழுந்து நீங்கள் வேலைகளை கவனித்தால் வெற்றி பெறும் ஒவ்வொரு செயலும் ஒரு குறிக்கோள் ஆகிவிடுகிறது. ஆக இந்த நாளுக்கான வேலையை வேகமாக தொடருங்கள். அனைத்தும் நல்லதாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. சந்திராஷ்டமமுடைய ராசி ரிஷப ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு புதன்கிழமை தினம் என்பதால் ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு நல்லது. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபாடு மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது, என்னென்ன காரியங்கள் செய்தால் சிறப்பாக இருக்கும், உங்களுக்கும் மன திருப்தி ஏற்படும். கணிதம் கற்பதற்கு நல்ல நாள். கடன் தீர்க்க உகந்த நாள். விவசாயம் சார்ந்த மாடு வாங்க ஏற்ற நாள். பால்வளம் பிறக்க, வியாபாரம் செய்ய மிக சிறப்பான நாள். வியாதியஸ்தர் குளிக்க சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 3:01 முதல் 4:40 வரை மேஷ லக்னம். 4:44 முதல் 6:35 வரை ரிஷப லக்னம்.
6:36 முதல் 8:41 வரை மிதுன லக்னம். 8:42 முதல் 10:53 வரை கடக லக்னம். 10:54 முதல் 1 மணி வரை சிம்ம லக்னம். மதியம் 1:01 முதல் 3 மணி வரை கன்னி லக்னம். 3:01 முதல் மாலை 5 மணி வரை துலாம் லக்னம். 5:01 முதல் இரவு 7:07 வரை விருச்சிக லக்னம். 7:08 முதல் 9:19 வரை தனுசு லக்னம். 9:20 முதல் 11:25 வரை மகர லக்னம். 11:26 முதல் காலை 1:17 வரை கும்ப லக்னம். 1:18 முதல் காலை 3 மணி வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். வித்தைக்கும் தொழிலுக்கும் கல்விக்கும் அதிபதியானவர் புதன் பகவான் என்பதால் அவருக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். ஓம் கஜத்வஜாய வித்மாகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். தமிழ் மந்திரம். இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி. பதம் தந்தருள்வாய் பன்னொழியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள். உரு ஏற திரு ஏறும் என்பவர்கள் அதிக எண்ணிக்கையில் உரு ஏற்றி பாராயணம் செய்பவர்களுக்கு இனிமையான நன்மைகள் கிடைக்கும். ஏற்றத்தை பெறுவீர்கள். வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு புதிய பாதையை காட்டும். எதிர்பார்க்காத நல்ல தருணங்கள் உண்டாகும். நினைத்தும் பார்க்க முடியாத விஷயங்கள் சாதாரணமாக நடக்கும். எதிர்பார்க்க கூடியதை விட அதை காட்டிலும் அதிகமான ஒரு அன்பு உங்கள் துணைவரிடத்தில் இன்றைய நாள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மற்றும் சுய முயற்சிகளில் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாவற்றிலும் அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வெற்றிகரமாக வேலைகளை முடித்து காட்டுவீர்கள். தகவல் தொடர்பு மற்றும் அதை சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கு மதிப்பு உயரும், மரியாதை கூடும். உறவினர்களால் அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தினுடைய நிலையை சற்று உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடக்கும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். நண்பர்கள் உறுதுணையாக இருக்கக்கூடும். பெற்றோர்களுடைய பேச்சுக்கள், நல்ல கருத்துக்கள் அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கு வழிகாட்டும். கோச்சாரத்தின்படி மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் உங்களுடைய பேச்சுக்களின் மூலம் வெற்றி வாகை சூடுவீர்கள். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். கிடைக்கக்கூடிய நல் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது விசேஷம். ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் தேவை. எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் கணக்கிட்டு சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உங்கள் துணைவருடைய வார்த்தைகளில் அதிக நம்பிக்கை பிறக்கும். கூடுதலாக உடன் பிறந்தவர்களும் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடும். மதிப்பு மரியாதை உத்தியோகத்தில் உயர உயர உங்களுக்குள் அந்தஸ்து கௌரவம் உண்டாக்கும். சமயோஜித புத்தி அதிகரிக்கும்.
இருக்கக்கூடிய பிரச்சனைகளை லாவகமாக பேசி தீர்ப்பீர்கள். துரிதமாக செயல்படக்கூடும். மனதில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம் வெளிப்படும். சூழ்நிலைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. நீண்ட தூர பயணங்கள் நல்ல அனுகூலத்தை தரும். வருமானத்தை இரட்டிப்பாக்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். கணினி சம்பந்தமான துறைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தானாக அகலும். வருமானம் பெருக பெருக எண்ணங்களில் தெளிவு உண்டாகும். பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்வீர்கள். வருமானத்தை பெருக்குவதால் உங்களுடைய எண்ணங்கள் அதிகமாகும். தேவைகள் அதிகரிக்கும். ஆன்மீக சிந்தனைகள் மனதில் மேலோங்கும். உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் புதன்கிழமை தினத்தில் ஸ்ரீமன் நாராயணர் அல்லது ஸ்ரீ ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது மிக மிக விசேஷம். மேஷராசி அன்பர்கள், மாணவ மாணவிகள் புத்தாக்கம் பெறுவீர்கள். படிப்பில் கூடுதலான விவரங்கள் தேவையாக இருக்கும். மேலோட்டமாக எதையும் கண்காணிக்காமல் முழுமையாக ஒவ்வொரு விஷயத்தினுடைய அடி ஆழம் வரையில் சென்று ஆராய்ந்து செய்தால் நல்லது. முதலீடுகளையும் அப்படியே செய்து விடுங்கள். உங்களுடைய ராசிக்கு ஏற்றபடி சிறப்பான அமைப்போடு செய்யக்கூடிய சின்ன சின்ன பூஜை வழிபாடு முறைகள் உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். குடும்பம் செழிப்பாக இருக்க ஸ்ரீ திருமகளை வழிபடலாம். அதாவது மகாலட்சுமி வழிபாடு நல்லது. நல்ல அறிவு, ஒழுக்கம், வீரம், அழகான ஒரு அமைப்பு பெற வேண்டுமானால் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட வேண்டும். ஆகவே மேஷராசி அன்பர்கள் யோகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஸ்ரீ பரமேஸ்வரரை வழிபட்டால் மன நிம்மதி உண்டாகும். குடும்பத்தில் உள்ள இன்னல்கள் நீங்க இந்த நாளில் ஸ்ரீ மாரியம்மன், காளியம்மன், காமாட்சி அம்மன் முதலிய தெய்வங்களை வழிபடலாம். புதன்கிழமை தினத்தில் பொதுவாக இந்த ஹோரைகளை தவிர்ப்பது நல்லது. குரு பகவான் ஓரை, சந்திர பகவானுடைய ஓரைகள் பலன் தராது. இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்கள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வழி கிடைக்கும். எதிர்பார்க்காத வகையில் சில நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. தலைமைத்துவத்தோடு இருப்பீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு உயரும், மரியாதை கூடும், கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். சமூக சிந்தனை மேலோங்கும். உங்களுக்கு நல்ல பெரியவர்களுடைய தொடர்பு ஏற்படும். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு கைக்கு பணம் கிடைக்கும், வருமானம் உயரும், வேலையாட்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும், தேவையற்ற சங்கடங்கள் நிவர்த்தியாகும். ஹாவ் அ நைஸ் டேவாக இருக்க வேலும் மகிழும் துணை தீர்காஷ்மான் பவன். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டம். ஆக மனதளவில் சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. ஆரோக்கியமற்ற உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். வெளியிட உணவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அதிகம் தண்ணீர் குடிப்பது, பால் சார்ந்த உணவுகளை சாப்பிடுவதால். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தான் இன்றைய நாள் முழுமையாக சந்திராஷ்டமம் இருப்பதால் அவர்கள் சற்று மனபயம் இல்லாமல், உடல் நடுக்கம் இல்லாமல், மன கவலைகள் இல்லாமல் இருக்க அதிகமான தண்ணீர் எடுத்துக்கொள்வது, அதே போல பால் சார்ந்த உணவுகளை சாப்பிடுவதால் மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போக வேண்டும். தேவையற்ற விஷயங்களை பற்றியோ உங்களுடைய மூத்த அதிகாரிகளை பற்றியோ மற்றவர்களிடத்தில் பேசாமல் இருப்பது நல்லது. நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அது அவர்களுக்கு காதில் சென்று விழும்படியாக நடக்கலாம். உங்களுக்கு எதிர்மறையாக சில விஷயங்கள் சிலர் புரியலாம். கவனித்திருக்க வேண்டும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து நடந்தால் நல்லது. வேலை உத்தியோகங்கள் சார்ந்த விஷயங்களை பற்றிய ரகசியங்களை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும்.
மற்றவர்களுடைய குணநலன்களுக்கு அறிந்தாற்போல் தொழிலில் கவனித்தால் வியாபாரம் நடக்கும். வாடிக்கையாளர்களுடைய குணத்தை தெரிந்து நடப்பதால் பொருள் விற்பனை ஓரளவாவது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரம் அமோகமாக இருக்காது. பெரிய அளவு எதிர்பார்ப்புகள் வேண்டாம், பெரிய முதலீடுகள் வேண்டாம். இந்த நாள் கைக்கு உள் அடக்கமாக இருப்பது நல்லது. விரலுக்கு ஏற்ற வீக்கத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். சேமிப்பு திட்டம் சம்பந்தமான விஷயங்களில் சில முதலீடுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சோசியல் மீடியாவில் வரக்கூடிய சில விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள். ஆக்டிவாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். எந்த பதிவையும் இன்றைய நாள் வெளியிடாதீர்கள். உங்கள் பேச்சுக்கு உங்களுக்கு எதிராக மாற வாய்ப்புகள் உண்டு. அது நியாயமாகவோ நல்ல விஷயங்களாக இருந்தாலோ கூட அது எதிர்மறையாக திரியக்கூடும். ஆக நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று என்பது போல அமையும். எதிர்பாராத சில திடீர் செலவுகள் வரக்கூடும் என்பதால் மிக மிக சிக்கனம் அவசியம். பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வுகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும்படியாக அமைதல் வேண்டும். வடக்கருத்தீஸ்வரரை வழிபட்டால் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் விடுபட வாய்ப்புகள் அதிகம். வேலை கிடைக்கவில்லை என்று வருந்துபவர்கள் திருவண்ணாமலையில் சதுர்த்தி திதி என்று திருவண்ணாமலையை கிரிவலம் வந்து கிரிவல பாதையில் காமக்காட்டை கடந்தவுடன் அங்குள்ள தேயு நந்தீஸ்வரருடைய கொம்புகள் வழியாக அருணாச்சல ஈசனை தரிசனம் செய்வது சதுர்முக தரிசனமாகும். இவ்வாறு செய்து வந்தால் விரைவில் நல்ல வேலை கிடைக்கும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். புதன்கிழமை தினத்தில் பலன் தராத ஓரைகள் என்று பார்க்கும் பொழுது குரு பகவானுக்கான ஓரையும் சந்திர பகவானுக்கான ஓரையும் பலனை கொடுக்காது. சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். பொதுவாக குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2, 3, 4 பாதங்கள்ல இருக்கிறவங்க ஆரோக்கியத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். மன கவலைகள் வர வாய்ப்புகள் உண்டு. ரோகிணி நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் முதலீடு சார்ந்த எண்ணங்களில் அதிக கவனம் தேவை. அலட்சியம் இருக்கக்கூடாது. மனதை கட்டுப்படுத்த வேண்டும். மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிக்கனமாக இருப்பது நல்லது. இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிக விரயங்கள் செய்து எதையும் செய்ய வேண்டாம். பெரும்பாலும் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். திட்டமிட்டு காரியத்தில் ஈடுபடுங்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. மிதுன ராசி அன்பர்களே, பிள்ளைகளுடைய படிப்பு மற்றும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக சில வகையில் சில பணத்தை செலவிட நேரிடலாம். தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை முதலீடு செய்வதற்கு சிந்திக்க வேண்டும். அவசியம் எனில் செய்யுங்கள். அவசியம் இல்லாததற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். தவிர்ப்பது நல்லது. சுய தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய நல் வாய்ப்புகள் அமையும். வியாபாரத்தை எந்த நிலையில் கொண்டு போகலாம் என்கிற சூக்ஷமத்தை உணர்வீர்கள். எதிர்கால தேவைகளை முன்கூட்டியே நிறைவேற்ற நினைப்பீர்கள். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அக்கறை எடுப்பீர்கள். நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். கைத்தொழில் மற்றும் கலை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஓவியம் வரைவது மற்றும் கிரியேட்டிவிட்டி, அதாவது கலை சம்பந்தமான விஷயங்களை நீங்களே அதை முன்னிலைப்படுத்தி கொண்டு செல்வீர்கள். ஆக்கமூக்கம் நிறைந்த நாளாக அமையும். புத்துணர்ச்சி அதிகரிக்கும். மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதற்கான முன் ஏற்பாடுகள் நடக்கும். ஆயத்தமாக சில பொருட்களை வாங்கி வைப்பீர்கள். பள்ளிகளுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய செயல்களத்தில் மாற்றங்கள் அமையும். உங்களுடைய களம் சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறைகளில் இருப்பவர்கள், சினிமா துறை மற்றும் நாடகத் துறைகளில் இருப்பவர்கள்
இசைத்துறையில் இருப்பவர்கள், பாடகர்களுக்கு ஒரு நவீன யுக்திகளை கையாளக்கூடும். புதிய அனுபவங்கள் வந்து சேரும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நண்பர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும். புதிய கடையை கொண்டு வர விரும்புவீர்கள். வியாபாரத்தை விஸ்தாரம் செய்வதில் ஆற்றல் அதிகரிக்கும். திருமணத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்கும். ஒரு சிலருக்கு சமீபமாக திருமணம் நடந்திருக்கக்கூடும். எதிர்பார்க்கக்கூடிய நல் வாய்ப்புகள், நல்ல குடும்பம் அமையும். கூட்டு தொழிலில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகும். சுய தொழில் செய்பவர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். சக பங்குதாரர்களிடத்தில் உங்களுக்கான ஒரு நல்லிணக்கம் ஏற்படும். குடும்ப சூழ்நிலைகள் ஆதரவாக அமையும். பெற்றோர்களுடைய கடமைகளை தவறாது செய்வீர்கள். உடன் பிறந்தவர்களுடைய அனுசரணையான பேச்சு நம்பிக்கையை தரும். உங்கள் துணைவருடைய விருப்பங்களை கேட்டு அறிவீர்கள். பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளி இடங்களுக்கு செல்வீர்கள். சிறுதூர பயணங்கள் மன திருப்தியையும் ஆத்ம சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஆன்மீக காரியங்களுக்காக வெளியூர்களுக்கு பயணத்தை மேற்கொள்ள நேரிடலாம். இறை வழிபாடு உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். உடல்நலம், மனநலம் இரண்டிலும் நல்ல ஒரு சத்து நிறைந்ததாக இருப்பீர்கள். பலம் அதிகரிக்கும். ஆற்றல் உண்டாக்கும். நோயை எதிர்க்கக்கூடிய வல்லமை கிடைக்கும். திருக்கடவூர் கோவிலுக்கு பெருமைக்கு இணையானது திருவீழிமிழலை என்ற புகழ்பெற்ற திருத்தலம். மார்க்கண்டேயர் மட்டுமா என் திருவடைகளை பற்றி எவருக்குமே யமபயம் இல்லை என காட்டியருளிய திருத்தலம் திருவீழிமிழலை. இத்திருத்தலம் ஆயுள் பாவ தோஷத்தை போக்குவதில் திருக்கடவூருக்கு இணையானது. திருக்கடவூர் அபிராமி அந்த கோவிலுக்கு இணையான ஸ்தலமாக இந்த தலம் போற்றப்படுகிறது. திருவீழிமிழலை இங்கு சென்று வந்தால் கூட சகலவிதமான பாவங்கள், 7 ஜென்ம தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். இந்த நாள் ஆகாத நல்ல பலனை கொடுக்காத கிரகம் என்றால் இந்த புதன்கிழமைகளில் குரு பகவான் ஓரை மற்றும் சந்திர பகவானுடைய ஓரை பலன் தராது. ஆக மற்ற ஓரைகளை பார்த்து செய்தால் சிறப்பு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன் மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யுக்திகள் பலிக்கும். அதாவது எதை முயற்சி செய்கிறீர்களோ அது அனுகூலமாக நடக்கும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 4 பாதத்தில் உள்ளவர்கள் புதிய விஷயங்களை தேடி பிடிப்பீர்கள். அனுபவங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. புதியதை கற்றுக்கொள்வதில் விருப்பங்கள் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3ஆம் பாதங்களில் உள்ளவர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் ஏற்படும். பெரியவர்களுடைய கருத்துக்கள், ஆலோசனைகள் உங்களுக்கு வியாபாரத்திற்கு கை கொடுக்கும். தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். நல்ல மன ஒற்றுமை. குடும்ப சூழ்நிலைகள் எல்லோருடைய நிலைக்கு தகுந்தாற்போல் ஆதரவாக அமையும். வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்தபடி லாபங்கள் வந்து சேரும். நிறைந்த மன மகிழ்ச்சியோடு இந்த நாளை தொடங்குவீர்கள். மூத்த சகோதரர்களுடைய ஆதரவு மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். பக்க பலமாக உணர்வீர்கள். நீண்ட நெடிய தூர பயணங்களை திட்டமிட்டிருந்தால் அந்த வேலைகளில் உங்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. தொலைதூர பயணங்களில் நிதானம் தேவை. ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும். தேவையற்ற எண்ணங்களையும் குழப்பங்களையும் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள். உங்களுடைய உதவி மற்றவர்களுக்கு தேவையாக இருக்கக்கூடும். அதே போல பிறருடைய உதவியை நாடி செல்வீர்கள். பலம் பொருந்தியவர்களிடத்தில் பக்குவமாக நடக்க வேண்டும். உங்களுக்கான வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கைகூடி வரும். நினைத்த இடத்திற்கு சென்று நினைத்த பொருளை வாங்கக்கூடிய சக்தி, ஆற்றல் அதிகரிக்கும். தேவையற்ற அலைச்சல்கள் சில நேரங்கள் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். திட்டமிட்ட காரியங்கள் தான் நல்லது. திட்டமிடாத செயல்களில் ஈடுபட வேண்டாம். எவ்வளவு பெரிய வேலைகள் என்பதை முதலில் தெரிந்து கொண்டு களத்தில் இறங்க வேண்டும்.
உத்தியோகத்தில் வேலை பளு அதிகமாகத்தான் இருந்தாலும் அதற்கு ஏற்றபடி உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார சூழ்நிலையில் வலுக்கும். பாராட்டுகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பணவரவு வர வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் திட்டமிட்டு செய்வதால் திருப்திகள் இருக்கும். மூத்தவர்களுடைய வார்த்தைகள் மனதிற்கு நல்ல ஆதரவையும் பக்குவத்தையும் கொடுக்கும். குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும். கடன் சம்பந்தமான தொந்தரவுகள் நீங்க ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வது நல்லது. வாழ்வில் சொல்ல முடியாத துயரங்கள் நீங்க வேண்டுமானால் சென்னையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலையில் பாண்டிச்சேரி வழியாக தவளைக்குப்பம் சென்று அங்கிருந்து 2 கிலோமீட்டரில் உள்ள அபிஷேகப்பாக்கம் சிங்கரி கோவிலை தரிசனம் செய்து பின்னர் அங்கிருந்து சிவ்நாடு சென்று பூவரசங்குப்பம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு பின் பன்ருட்டி வழியாக சென்று அங்கிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்கோவிலூர் சென்று அரகண்டநல்லூரில் அமைந்துள்ள அந்திலி ஸ்ரீ நரசிம்மரை வழிபட வாழ்வில் துன்பங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். எப்பேற்பட்ட சொல்ல முடியாத கஷ்டங்கள் விலக இந்த ஸ்தலங்களுக்கு சென்று வர அனுகூலம் ஏற்படும். இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் கடகராசி அன்பர்களுக்கு வீடு மனை நிலம் சார்ந்த கடன் சுமைகளால் உங்களுக்கு அதிக தொந்தரவுகள் இருந்தால் நீங்கும் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே இந்த வழிபாடு முறைகளை மேற்கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். புதன்கிழமை தினத்தில் இந்த ஹோரைகள் மட்டும் பலன் தராது. அதாவது குரு பகவானுக்கான ஹோரை, சந்திர பகவானுக்கான ஹோரை பலன் கொடுக்காது. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது மிக மிக நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்: புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் பாதங்களில் உள்ளவர்களுக்கு வருமானம் கைகூடும், தொழில் நடக்கும், லாபம் சேரும், பொருள் விற்பனை அமோகமாக இருக்கும், உச்சத்தை தொடுவீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும், வருமானம் கிடைக்கும், உத்தியோகத்தில் அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள், பிள்ளைகளிடத்தில் சந்தோஷம் நிலவும், குடும்பத்தில் ஆரோக்கியம் மேம்படும். ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையும், மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அகலும், தேகபலம் தெய்வ பலம் கூடும், வருமானம் கிடைக்கும் வழியில் உங்களுடைய வேலைகள் நடக்கும். வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி அன்பர்கள், தொழில் செய்யக்கூடிய இடங்களில் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும். தைரியமாக செயல்படுவீர்கள். வருகிற வேலையை மிக அழகாக முடித்து கொடுப்பீர்கள். பொறுப்புகள் கைகூடி வரும். பிறரிடத்தில் நீங்கள் நம்பி செய்த வேலைகள் தாராளமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து செய்வதால் வியாபாரம் திருப்திகரமாகவும் நடக்கும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் அனுகூலம், அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். தொழிலில் நல்ல வளம் பெற, வியாபாரம் சித்திக்க, உத்தியோகத்தில் மேன்மை பெற இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகள்: கோவில்களில் இருக்கக்கூடிய கோமுக நீரை, அதாவது சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த நீரானது வெளிவரும் கோமுகத்தின் வழியாக மட்டுமே. அந்த கோமுக நீரை தினமும் இல்லத்திற்கு எடுத்து வந்து அவ்வப்போது இல்லம் முழுவதும் தெளித்து வந்தால் தோஷங்கள் தீர்ந்து இல்லம் புனிதம் பெற்று தேவதைகள் தாமே முன்வந்து இல்லங்களில் ஹோமங்கள் நிறைய நடைபெறுகின்ற அளவிற்கு தங்களுடைய வரத்தை அளித்து செல்வார்களாம். ஆக இந்த வழிபாடு மிகவே நல்லது. சிம்மராசி அன்பர்கள், கோவில்களில் நடக்கக்கூடிய யாகத்தில் பங்கு பெறுவது நல்லது. உங்களுடைய ராசி நெருப்பு ராசி என்பதால், உங்களுடைய அதிபதி சூரிய பகவான் என்பதால் அக்னி தேவதைகளினுடைய அனுகிரகம் வேண்டி வீட்டில் யாகங்கள், ஹோமங்கள் தாராளமாக செய்யலாம். அப்பொழுது உங்களுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்கி நிவர்த்தி அடையும். வீட்டில் இளைய சகோதரர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். கொடுத்த பொறுப்புகளை மிக திருப்திகரமாக நடத்தி காட்டுவீர்கள்.
வெளியூர் பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். குறுகிய தூர பயணங்களினால் லாபங்கள் பெருகும். முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மிக திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நீண்ட நாளாக எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நடக்கும். ஆசைகள் நிறைவேறும். பிள்ளைகளுடைய சுப காரியங்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்திலும் வெற்றி நிச்சயம். முயற்சிக்கு ஏற்றபடி முன்னேற்றங்கள் பிறக்கும். நல்ல நல்ல முடிவை இன்றைய நாள் உங்களுக்கு கொடுக்கும். ஆகவே தொடங்கக்கூடிய காரியங்களை நல்ல விதமாக அமைய வேண்டி ஸ்ரீ விஜய கணபதியை வழிபடுங்கள். சிம்மராசி அன்பர்களே, கணபதிகளில் பல வகை உண்டு, பல அவதாரங்கள் உண்டு. ஆக கணபதியை தினம்தோறும் ஓம் சுமுகாய நமக, ஓம் ஏகதந்தாய நமக, ஓம் கஜகர்ணகாய நமக, ஓம் கபிலாய நமக, ஓம் விநாயகாய நமக, ஓம் விக்ன விநாயகாய நமக, ஓம் ஏகதந்தாய நமக என்று இந்த 7 மந்திரங்களையாவது சொல்லி அருகம்புல் சாற்றி பிள்ளையார் கொட்டியிட்டு ஒருமுறை பிரதட்சணம் செய்து வழிபட்டால் உங்களுக்கு வினைகள் யாவும் தீர்ந்து செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் தடைகள் நீங்கி இன்பம் பெருகும். கலை மற்றும் படைப்பு துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். செய்யக்கூடிய தொழில் நல்ல விதமாக அமையும். தேக பலம், தெய்வ பலம் கிடைக்கும். சின்ன சின்ன வழிபாடுகளும் பரிகாரங்களும் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சகல தோஷத்தையும் நிவர்த்தி செய்து அன்றாட வாழ்வில் மகிழ்ச்சியை கொடுக்கும். நம்பினார் கைவிடப்படார் என்பது ஆன்றோர் வாக்கு, சான்றோர் வாக்கு. திக்கற்றோருக்கு தெய்வமே துணை என்பது போல சிம்மராசி அன்பர்கள் தெய்வத்தை இறுக்கமாக அவருடைய பாதத்தை பணிந்து மனமுருகி வேண்டி வழிபட்டால் அனைத்தும் நல்லதாக நடக்கும். சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். இந்த நாளில் இந்த 2 கிரகங்கள் பலனை ஏற்படுத்தாது. அதாவது குரு பகவானுக்கான ஓரை மற்றும் சந்திர பகவானுக்கான ஓரை பலன் கொடுக்காது. ஆக கவனித்து செய்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன் மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிகாரம் ஓங்கும், தலைமை பதவி கிடைக்கும், சூழ்நிலைகளை உணர்ந்து நடப்பீர்கள், நல்ல பெயர் கிடைக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் கைகூடி வரும், விரும்பியது நடக்கும், சுதந்திரமாக இருப்பீர்கள், நல்ல உணவை உண்டு மகிழ்வீர்கள், ஆனந்தம் பிறக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கும், தொழில் வியாபார அபிவிருத்தி ஏற்படும், தெய்வ கடாட்சம் உண்டு, தெய்வ வாசம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம், ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வேடிக்கை, விளையாட்டு, கேளிக்கை இது சம்பந்தமான நிலைகளில் ஆர்வம் உண்டு. விளையாட்டுத்துறை பயிற்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் மற்ற மாணவர்களோடு இணங்கி நடக்கக்கூடிய நிலையும் அவர்களை முன்னேற்றுவதில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வெளியிடங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதில் மிகவும் பிடித்தமானதாகவே இருக்கும். அவ்வப்போது உங்களுடைய நிலையில் இல்லாமல் வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு. இலக்கியம் சம்பந்தமான துறைகளில் முன்னேற்றங்கள் உண்டு. எழுத்துத்துறை மற்றும் பேச்சுத்துறை தொடர்பான செயல்களில் அதிக ஆர்வம், ஈடுபாடோடு இருப்பீர்கள். ராசிநாதனான புதன் பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் ஊடகத்துறை மற்றும் பத்திரிகை ஆசிரியர்கள் துறை மற்றும் எழுத்து சம்பந்தமான நிலைகளில் இருப்பவர்கள், சினிமா துறையில் பணிபுரிபவர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள், இப்படி கவிஞர்கள், கவிதை புனைபவர்கள், கலைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகள் இந்த நாள் உண்டு. புதிய பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற ஆர்வமுடன் இருப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான முக்கியத்துவம் உண்டு. பெரியவர்களிடத்தில் ஆசி பெறுவீர்கள். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும். உடன் பிறந்த நபர்களோடு கூட பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் செயல்படுவார்கள். செயல்களில் நல்ல அனுபவ அறிவு வெளிப்படும். எதிலும் வேகத்தை விட விவேகமாக இருப்பதுதான் நல்லது. அவசரப்பட்டு சில காரியங்களை செய்து பின் வருத்தப்பட வேண்டாம். பொறுமையாக இருந்து அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து செய்யுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு அதற்கேற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும்.
சஞ்சலமான மன சிந்தனைகள் இருக்கும் பொழுது குழப்பங்கள் தான் அதிகரிக்குமே தவிர எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வும் உங்களுக்கு தெரியாது. ஒரு நல்ல வழி கிடைக்க வேண்டும் என்றால் பொறுமையாக இருந்து சிந்தித்துதான் செய்ய வேண்டும். அன்பு நிறைந்த நாளாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு. மற்ற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்தாலும் தெய்வ சிந்தனையோடு செயல்படும் பொழுது நீங்கள் சரியான ஒரு வழியை கடைபிடிப்பீர்கள். அந்த பாதையில் செல்லும் பொழுது உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. மாணவ மாணவிகளுக்கு கல்வியினுடைய நிலையை உயர்த்தி கொள்வதில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். பேச்சுக்களின் மூலமாகவும் சிறப்பான பலன்கள் உண்டு. மேடை பேச்சாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் பொது இடங்களில் பேசக்கூடிய நபர்களுக்கு ஆதாயம் உருவாக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது மகரம், கடகம், ரிஷபம், கன்னி, விருச்சக ராசிக்காரர்கள் நட்பாக இருப்பார்கள். பகை ராசிக்காரர்கள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய ஓரை மிக நல்லது. அந்த தருணத்தில் நல்ல முடிவுகள் நீங்கள் எடுக்கலாம். புதன் பகவானுடைய ஓரையில் அரசு சம்பந்தமான வேலைகளில் ஈடுபட்டால் நல்ல பலன் உண்டு. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள், பணம் சார்ந்த விஷயம் செய்வதற்கு உகந்த ஓரையாக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. வளர்ச்சி பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். பொறுமை அவசியம். நிதானமாக சிந்தித்து செய்யுங்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும். வருமானம் பெறுவதற்கான வழி கிடைக்கும். ஆதாயம் உண்டாக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவகிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். சங்கடஹர சதுர்த்தி நாள். இந்த நாளில் விநாயக பெருமானுக்கு கரும்புச்சாறு அபிஷேகம் செய்து வழிபடலாம். கடன் தொல்லையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம் செய்வது, பல கலவையினால் ஆன பழங்களை கொண்டு அபிஷேகம் செய்வது, முக்கியமாக இளநீரால் அபிஷேகம் செய்தால் இந்த தினங்களுக்குண்டான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கிரக அமைப்பின்படி பார்க்கும் பொழுது கல்வி வேலைகளில் இருப்பவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். படிப்பில் இருந்த மந்தத்தன்மை நீங்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ஆழ்ந்த சிந்தனை இருக்கும். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பெற்றோர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். ஆசிரியர்கள் உங்களுடைய செயலுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பார்கள். அடுத்தடுத்த நிலைகளில் முன்னேறுவதற்கான வழிவகைகள் கிடைக்கும். விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு உங்கள் துறை சார்ந்த நிலையில் நல்ல ஒரு விஷயங்கள், சுப செய்திகள் கிடைக்கலாம். மேன்மை ஏற்படும். வருமானம் அதிகரிப்புக்கான வழிவகைகள் கிடைக்கும். வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக நடப்பதால் லாபம் பெருக்கும். கால்நடை சம்பந்தமான நிலைகளில் மிகவுமே எச்சரிக்கையாகவே நடந்து கொள்வீர்கள். கால்நடைகள் வளர்க்கக்கூடிய விதமாக நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கடன் சம்பந்தமான சிந்தனைகள் அவ்வப்போது மனதில் ஏற்பட்டு நீங்கலாம். வாங்கிய இடத்திலிருந்து கடனை திருப்பி செலுத்தக்கூடிய நிலையை பற்றி அவ்வப்போது சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். அதற்கு ஏற்ற வழிவகைகளும் கிடைக்கும். மன ரீதியாக உங்களுடைய சஞ்சலங்கள் நீங்க போகிறது. கடன் பெற்றார் நெஞ்சம் போல் கலங்கினானாம் இலங்கை வேந்தன் என்பார்கள். அந்த ஒரு நிலையிலிருந்து மாறி சந்தோஷம் அடையக்கூடிய காலம் உங்களுக்கு சீக்கிரமாகவே வரும். உறவினர்களிடத்தில் புரிதல் ஏற்படும். மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள், உங்களிடம் அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது, அவர்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு நடப்பீர்கள். ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய பயிற்சியாளர்களிடத்தில் நல்ல செய்திகள் வரலாம். விளையாட்டு சம்பந்தமான ஒரு முழுமையான ஈடுபாடு என்பது அதிகரிக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் சாதகமான சூழல் அமையலாம். நீர்நிலை சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்கள் மட்டும் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான தெளிவு ஏற்படும். எந்தெந்த உணவு வகைகளை எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியம் ஸ்திரமாக இருக்கும், அதாவது நிலையாக இருக்கும் என்பதை பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைக்கும். அதன் வழியே சென்றால் நிச்சயம் ஆரோக்கியத்தை மீட்டுவிடலாம். இன்னல்கள், சில பிரச்சனைகள், கடன் சம்பந்தமான நிலைகள், பணம், பொருளாதார சார்பான பிரச்சனைகள் குறையக்கூடிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரையில் பொதுவான விஷயங்களுக்கு உகந்தது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த ஓரை. சொத்து மற்றும் அரசு சார்ந்த செயலுக்கு நல்லது. கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு.
பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம் ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும், நன்மை அதிகமாகும், வெற்றி உண்டு. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும், ஏற்றம் பெறுவீர்கள், விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படும், நன்மைகள் அதிகரிக்கும், உற்சாகம் பிறக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய விநாயக பெருமான் வழிபாடு மிக நல்லது. வேழமுகமும் விளக்கு சிந்தூரமும் 5 கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் என தொடங்கும் விநாயகர் அகவல் படிப்பதாலும் கேட்பதாலும் அதீத நன்மைகள் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களினுடைய நல்லாசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். செயல்களில் திருப்தியான சூழல் அமையும். எதை செய்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி நிச்சயம் உண்டு. சாதாரணமாக இருக்கக்கூடிய வேலைகளை கூட பிரம்மாண்டமாக முடிப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்கள் நினைத்த காரியத்தை உடனுக்குடன் முடிப்பதாலும் மகிழ்ச்சி உண்டு. செயல்களில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. தொட்டது துலங்கும், மேன்மை பெறுவீர்கள், ஆதாயம் உண்டாக்கும், நன்மைகள் அதிகம் உண்டு. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஓரளவு குறையலாம். நெருக்கடிகளிலிருந்து மீண்டு விடுவீர்கள். பணம் சார்ந்த வழிக்கு ஏதாவது ஒரு நிலையில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். சுப செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். தீர்க்கப்படாத சில பிரச்சனைகள் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீரலாம். எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, தன்னிலை மாறாமல், கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் சாதுரியமாக நடந்து கொள்வீர்கள். உங்களுக்கு எல்லளவும் மனச்சோர்வு இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவு என்பது பெருமளவு உங்களுக்கு கிடைக்கும். அதிரடியான சில செயல்களின் மூலம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகளை எப்படியாவது வெற்றி கொள்வீர்கள். மற்றவர்களுக்கான குணநலன்களை அறிந்து செயல்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிப்போடு கவனத்தோடு செயல்படுத்துவீர்கள். இதனால் போட்டிகளினுடைய முழுமையான நிலையை உணர்ந்து கொண்டால் மட்டுமே வெற்றி உண்டு. அப்படிப்பட்ட வழிமுறைகளை கையாளுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. படிப்பு நிலையில் மந்தத்தன்மை அகலும். ஒவ்வொரு விஷயத்தையும் சாதுரியமாக புரிந்து கொள்வீர்கள். நல்லிணக்கம் ஏற்படும். ஆசிரியர்களுக்கும் உங்களுக்குமான பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். நிறைய படிக்க வேண்டும், ஆராய்ச்சி தொடர்பான எண்ணங்கள் கூட உங்களுக்குள் அதிகரிக்கலாம். மற்ற மாணவர்களுக்கு மத்தியில் உயர்வாக வர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு காணப்படுவீர்கள். மிகப்பெரிய ஒரு உழைத்து முன்னேற வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு இயல்பாக உண்டு. மனதில் எண்ணியதை வித்தியாசமான முறையில் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். போட்டிகள் குறையக்கூடிய நாளாகத்தான் இருக்கும். ராசியினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையும் சுக்கிர பகவானுடைய உரையில் செய்தால் நல்லது. குரு பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தியான நாள், முன்னேற்றங்கள் உருவாகும், வெற்றி நிறைவாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும், மேன்மை பெறுவீர்கள், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வித்தியாசமான நாள், நன்மைகள் அதிகரிக்கும், ஏற்றம் உண்டு, மன மகிழ்ச்சி கொள்வீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களினுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். செய்கின்ற வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ஆக உங்களுடைய ராசியினுடைய நிலைப்படி பொறுமையும் நிதானமாக இருக்க வேண்டும். வேலையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து செய்யுங்கள். பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உண்டான கடமைகளை மிக சரியாக செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். மனநிலையில் சில மாற்றங்கள் இருக்கலாம். எண்ணத்தின் போக்கில் சில அலட்சியங்கள் ஏற்பட்டு நீங்கும். ஆக செய்யக்கூடிய வேலையினுடைய முக்கியத்துவம் உணர்ந்து செய்தால் மட்டுமே காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிழைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தவறுகள் ஏற்படாதபடி பார்த்து கொள்ளுங்கள்.
நுணுக்கமான விஷயங்களை ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செயல்படுத்துங்கள். இணையம் சம்பந்தமான வேலைகளில் நல்ல உயர்வு இருக்கும். ஐடி தொடர்பான துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு மேன்மையான நிலை உண்டு. அது மட்டுமல்ல, வருமானத்தினுடைய நிலையும் உயரலாம். அவரவர்களுடைய செயல்பாடுகள் உழைப்புக்கு தகுந்தாற்போல் அவரவர்களுடைய அனுபவங்களுக்கு ஏற்றாற்போலும் நல்ல பலன் கிடைக்கும். நெருக்கமான உறவுகளிடத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். விட்டு கொடுத்து செல்வீர்கள். பிறருடைய விஷயங்களுக்கு அதிகமான ஒரு நாட்டம் கொள்வதோடு உதவியும் புரிவீர்கள். மனதில் புதுவிதமான லட்சியங்கள் பிறக்கும். ஆசைகள் அதிகரிக்கும். நேர்மையாக செல்வீர்கள். எதையும் சமாளிக்க முடியும் என்கிற எண்ணம் உங்களுக்குள் அதிகரிக்கும். லட்சியத்தோடு ஒவ்வொரு நிலைகளிலும் நீங்கள் முயற்சி செய்வீர்கள். லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்காது என்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகோ உன்னதமான நிலையை கடைபிடிப்பீர்கள் தனுசு ராசி அன்பர்களே. எதையும் நேர்மையாக செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு எந்த நிலையிலும் ஒரு சிறிய அளவில் கூட இடைஞ்சல் இருக்கக்கூடாது என்கிற எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள். பெருந்தன்மையான பேச்சுக்கள் மூலம் புதிய அறிமுகம் உண்டாகலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை சிலருக்கு உண்டாகலாம். சுபகாரியங்கள் விசேஷங்கள் சார்பாகவும் உறவுகள் வீட்டில் நடக்கக்கூடிய சுப விசேஷங்களுக்கு அவ்வப்போது சென்று வருவீர்கள். வீட்டில் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சில ஆபரணங்களை சேமிக்கக்கூடிய நிலையும் முதலீடு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். சிலருக்கு குடும்பத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும். ஒரு சில செயல்கள் மூலமாக நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டுவீர்கள். உங்களை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். புதுவிதமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். பொதுவாக பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். எந்த ஒரு வேலைகள் செய்தாலும் அதை திறம்பட முடிப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய உரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய உரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள். ராசிக்கான நட்பு ராசிகள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மேன்மை உண்டாக்கும். வளர்ச்சி அதிகரிக்கும். ஆயத்தமான பணிகளில் ஈடுபடுவீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு லட்சியங்கள் பிறக்கும். சாதிக்கக்கூடிய தன்மை உருவாகும். முன்னேற்றங்கள் உண்டு. உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை மேம்படும். உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். அந்தஸ்து பெருகும். கௌரவமாக இருப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களுடைய நல்லாசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். மனதில் புதுவிதமான எண்ணங்கள் இருக்கும். சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் உங்கள் மனதில் அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். பல நிலைகளில் திட்டங்களை தீட்டுவீர்கள். எதை செயல்படுத்துவது என்கிற புரிதல் கூட உங்களுக்கு ஒரு சில நேரம் தோன்றாது. உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். ஆரோக்கியம் தொடர்பாக புதன்கிழமை தினத்தில் ஸ்ரீ தன்வந்திரி பகவானை வணங்கி வழிபட்டால் நிச்சயம் தேக ஆரோக்கியம் மேம்படும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. தன்வந்திரகே அமிர்த கலச ஹஸ்தாய. சர்வாமய விநாசனாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக. இந்த தன்வந்திரி ஸ்லோகத்தை குறைந்தது 11 முறையாவது ஆத்மார்த்தமாக மனதில் ஸ்ரீ தன்வந்திரி பகவானை நினைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு உடனடியாக தீர்வுகள் என்பது கிடைக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய எனவும் உச்சரிக்கலாம். அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலா ரோகாஸ் சத்தியம் சத்தியம் வதாம்யகம். இந்த ஸ்லோகங்களையும் உச்சரிப்பதாலும் சீக்கிரமாக உடல் நலம் தேரும். அனைத்து விதமான பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியமாக வாழ்வீர்கள். உடன் பிறந்தவர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரணையாக போக வேண்டியது நல்லது. அவர்களிடத்தில் வீண் வாதங்கள் விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். உங்களுக்கான பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். ஆக உங்களுக்கு எது பிடிக்குமோ அது சம்பந்தமான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். பிடிக்காத சில விஷயங்களை தவிர்த்து விடுவீர்கள். இனம் புரியாத சில கனவுகள் தோன்றலாம். மனதில் அமைதியற்ற தன்மை இருக்கும். மனதில் புதுவிதமான செயல் திட்டம் பிறக்கும். மனதை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் உங்களுடைய ஆதரவு இருந்தால்தான் மனதை நிம்மதியாக இருக்கும். ஆக கொள்கை பிடிப்பு குணம் அதிகரிக்கும். எதையாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்கிற
முனைப்போடு செயல்படுவீர்கள். லாபங்கள் என்பது அதிகமாகவே இருக்கும். பொதுவாக லாபம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம் மகர ராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சார்பாக புதன் பகவானுடைய ஓரை உத்தமம். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சிகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதுமையான நாள், ஏற்றம் உண்டு, வருமானம் பெருகும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் இருக்கும். எண்ணத்தில் தெளிவு வேண்டும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அமைதியின்மை உண்டாக்கும். மௌனமாக இருந்து காரியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கோப உணர்வுகளை தவிர்த்து விடுங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வன்னி மரத்தில் கீழ் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபட்டாலே நன்மைகள் அதிகரிக்கும். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஆக கும்பராசி அன்பர்களுக்கு நல்லதொரு இனிமையான தூக்கம் வரும். மிக ஆழ்ந்த இனிமையான தூக்கம் ஏற்படும். தூக்கமின்மை என்கிற பிரச்சனைகள் அடிப்படையாகவே நீங்கிவிடும். புதுவிதமான பயணங்களின் மூலம் மனதில் தெளிவு ஏற்படும். நற்சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுபக போக வாழ்வை பெறுவதற்கான வழிவகைகள் கிடைக்கும். அயல் நாடு மற்றும் வெளிநாடு தொடர்பான பொருட்களின் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு உண்டு. வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களின் மீது நல்ல ஆர்வமும் ஈடுபாடும் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். உடனிருப்பவர்களை பற்றிய புரிதல் உண்டாகும். எதிர்பாராத செலவுகளின் மூலம் புதிய அனுபவங்கள் அதிகரிக்கும். நன்மை நிறைந்த நாள் என்றே சொல்லலாம் கும்பராசி அன்பர்களுக்கு. விநாயக பெருமானை வழிபடுவதால் சந்திர பகவானால் ஏற்படும் சில தோஷங்கள், தாக்கங்கள் நீங்கும். ஆகவே உங்களை தொடரக்கூடிய சில எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலக விநாயக பெருமானை வழிபட்டால் நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை சக்திகள் உங்கள் பின்தொடரும். ஆக முழுமையான ஒரு அனுகிரகம் பெற வேண்டி வழிபாடு முறைகள் மேற்கொள்ளலாம். வீட்டிலேயும் சரி, கோவில்களுக்கும் சென்று விநாயக பெருமானுடைய அபிஷேக ஆராதனைகளை கண்டு பலன் பெறுங்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரம், தொழில் விருத்தி உண்டாகும். வருமானத்தினுடைய நிலைகளை வைத்து குடும்பத்தினுடைய வளர்ச்சியை பற்றி சிந்திப்பீர்கள். உறவுகளிடத்தில் இருந்த சில பிரச்சனைகள் நீங்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சிறப்பு. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து தொடர்பான இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயம், கல்வி தொடர்பாக, பணம் சார்பாக புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கும். சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் வரலாம். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் விருப்பம் நிறைவேறும். ஆசைகள் அதிகரிக்கும். எண்ணியபடி நடப்பீர்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் அதிகரிக்கும். மேன்மையாக இருப்பீர்கள். வாய்ப்புகள் பல உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். மீனராசி அன்பர்களுக்கு நெருக்கமானவர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நன்மைகள் பெருகும். நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். உற்றார் உறவினர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மேன்மைக்காக வருவதற்கான வழிகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களிடத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பிறருக்கு ஏதாவது ஒன்று என்றால் உடனுக்குடன் உதவி செய்வதில் வல்லவர்களாக இருப்பீர்கள்.
பாகப்பிரிவினை தொடர்பான முயற்சிகள் ஈடேறலாம். மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை பிறக்கும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற எண்ணத்தில் இருப்பீர்கள். உத்தியோக வேலைகளில் மேன்மை உண்டாகும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையலாம். எதிர்பார்த்த சில உதவிகளின் மூலம் மாற்றங்கள் பிறக்கும். சோதனைகள் குறையக்கூடிய நாள். சாதனைகள் அதிகரிக்கும். வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய சுய முயற்சியை உங்களுக்கு நல்ல நிலையில் கொண்டு வரும். வியாபாரம், தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். புதிய இயந்திரம் தொடர்பான செயல்பாடுகளை பற்றி சிந்திப்பீர்கள். வருமானத்தை அதிகரிப்பதில் மட்டுமே உங்களுக்கு கவனம் இருக்கும். வருமானத்தினுடைய நிலையை உயர்த்தி கொள்வதில் அதிக ஆர்வம் ஏற்படும். இந்த நாள் சங்கடஹர சதுர்த்தி நாள் என்பதால் விநாயக பெருமானுடைய அருள் வேண்டி வழிபடுங்கள். தடை தாமதங்கள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும். நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயம் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சார்பான முடிவுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரை மிக மிக உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், விருச்சகம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம், அதிலும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான நாள். மகிழ்ச்சி உண்டாகும். ஆதரவு பிறக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். ஏற்றம் பெறுவீர்கள். முன்னேற்றங்கள் உண்டு. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படும். நன்மைகள் பிறக்கும். ஏற்றம் பிறக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மம சர்வாபீஷ்டம் சாதய சாதய. ஆபத்தோ நாசய நாசய. சம்பதோ பிராபய பிராபய. சக குடும்பம் வர்தய வர்தய. அஷ்ட ஐஸ்வர்யம் சித்திம் குரு குரு பாகிமாம் ஸ்ரீ ஜகத்குரு துபியம் நமக. 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப்பெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.